யுக்ரைனில் பகல் நேரத்தில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 24 மணி நேரத்தில் சுமார் 1000 ட்ரோன்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் ஆகாயப்படை தெரிவித்துள்ளது. பல பகுதிகளில் குடியிருப்பு கட்டிடங்கள், மருத்துவமனைகள் மற்றும் மின்சார வசதிகள் சேதமடைந்தன. லிவிவ் நகரில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தளமான 17ஆம் நூற்றாண்டு செயின்ட் ஆண்ட்ரூ தேவாலயத்தோடு பெர்னார்டின் மடாலயமும் அத்தாக்குதலில் பாதிக்கப்பட்டது. இதில் குறைந்து 13 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதால் மோல்தோவா நகரில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதல் கொடூரத்தின் மொத்த உருவம் என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் லெவின்ஸ்கி கண்டித்துள்ளார். உங்கள் பயணம், நிகழ்வு, கனவு RD Mystics Global Travel and Events எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு. உல்லாசம் மற்றும் வணிகம் சார்ந்த டூர் பேக்கேஜ் முதல் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் வரை உங்கள் தேவையை சொல்லுங்க, அனைத்தையும் நிஜமாக்குகிறது RD Mystics. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அடுத்த பயணம் எங்களுடன் தொடங்கட்டும்.